வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க உத்தரவு வந்திருக்கு. ஸோ அது யாருக்கானது, எந்த தேர்வுக்கானது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாளில் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் கிடைத்தும் பணியானது திங்கட்கிழமை ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் சுமார் 80க்கும் மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பணிக்காக சுமார் 95,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சமூக அறிவியல் பாடத்தேர்வில் ஒரு மதிப்பெண் பிரிவில் கேட்கப்பட்டதொரு கேள்வியில் மாணவர்கள் பொருளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பமாக இருந்ததாக புகார் எழுந்தது. அந்த கேள்விக்கு மாணவர்கள் எந்த பதிலை எழுதியிருந்தாலும் ஒரு மதிப்பெண் வழங்கிட ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். ஸோ யார் அந்த 1 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிறீங்களோ சமூக அறிவியல் தேர்வில் அவர்களுக்கு கட்டாயம் ஒரு மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை அறிவுறுத்திக்கிறாங்க. ஸோ தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு தான். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.